வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு சிறப்பான பதிவுங்க. என்ன சிறப்பான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திர நண்பர்களுடைய குணாதிசயங்கள், உடல்நிலை, என்ன மாதிரியான தொழில் அமைப்பு இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்க போகுதுங்க இந்த பதிவு. அதற்கு முன்னால் நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் 0 டிகிரியில் ஆரம்பித்து 13 டிகிரி 20 நிமிஷங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு பார்க்கலாங்க. நட்சத்திர மண்டலத்தில் 19வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஒரு சூப்பரான நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். நிறைய கடவுள்கள் இந்த நட்சத்திரத்தில் தவமிருந்து பிறந்ததாக வரலாறுகள் இருக்கிறனால அந்த அற்புதமான நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாங்க. முதல்ல மூல நட்சத்திரத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒருத்தர் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவுமே தன்னம்பிக்கையானவர், சமுதாயத்துலேயும் சரி அவருக்குள்ளேயும் சரி ரொம்பவுமே மதிப்பானவர்னு சொல்லலாம். ரொம்பவுமே அமைதியானவர், பேச்சில் ரொம்பவுமே மென்மையானவர். வாழ்க்கையில் முதல் பாதி அவர் கஷ்டத்தில் இருந்தாலுமே 2வது பாதியில் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன்னே சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் சில விஷயத்தில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைப்பாருங்க. அதே போல் கையில் 2 காசு இருந்துச்சுன்னா அது எந்த வழியில் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ராசியும் கூட. அதே போல் எப்போவுமே ஒரு சிந்தனை, சுய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர். வேலை எந்த வேலை கொடுத்தாலும் சரி திறமையாக செஞ்சு முடிப்பாங்க. ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். நீங்கள் தவறான ஒரு வழிக்கு அவர் கொண்டு போக முடியாது. நீதிமான், நேர்மையானவர் சொல்லலாம். எல்லாருக்கும் உதவியாக இருக்கக்கூடியவர், கருணை உள்ள ஒரு மனிதர்னு சொல்லலாம். அதே போல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சூப்பராக மதிப்பார். அதாவது சட்டத்தை மதிக்கக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், தந்தையிடமிருந்து எந்த ஆதரவும் இல்லாதவர் அல்லது பெரிய ஆதரவு இல்லாதவர், ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துபவர் அல்லது உருவாக்குபவர், தலைமை குணங்கள் உள்ளவர், ரொம்பவுமே தைரியமானவர், ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம், கருணை உள்ளம் கொண்டவர்னு சொல்லலாம், சகிப்புத்தன்மை நிறையா இருக்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லலாம். அருமையாக நம்பலாம். அப்பேற்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்னு சொன்னால் அது மூல நட்சத்திர நண்பர்களாக இருக்கலாம். எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். ஆனால் நாணயத்தின் 2 பக்கங்கள் போல் டக்குன்னு அவருடைய சந்தோஷம் காணாத போகும். அந்தளவுக்கு ஒரு மனநிலையில் இருப்பார். மூட நம்பிக்கைகளை நம்புபவர் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் எப்படி சொல்லலான்னா, இந்த சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிங்கிறத தாண்டி இந்த செய்வினை தீவினை இதுக்கு எல்லாமே பயங்கரமாக பில்லி சூனியம் இதையெல்லாம் ரொம்பவே பெருசாக நம்பக்கூடிய ஆள்னு பார்த்தா அது மூல நட்சத்திர நண்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா பூச நட்சத்திரம். கடகராசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இவங்களுக்கு செட் ஆகாது. ஆயில்யன் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கு செட் ஆகாதுங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முக்கியமான வேலை செய்கிறத தவிர்க்கலாம். அதோட இந்த நட்சத்திரம் வரக்கூடியவங்களோட கூட்டு தொழில் செய்கிறவங்க தவிர்க்கலாம். அவங்களுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்துச்சு அப்படின்னா கூட்டு தொழில் கூட நீங்கள் தவிர்க்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப் கெடாமல் இருக்கும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸும் கெடாமல் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வரும்னு பார்த்தா, எப்பவுமே முதுகு வலி, கீழ் முதுகு வலிக்குது, மேல் முதுகு வலிக்குது, கால் குதியங்கால் வலிக்குது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, ஏதோ நெஞ்சு மேலே ஏறி இக்கோன் தேக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கலாம். அதே போல் எப்பவுமே ஒரு மனக்குழப்பத்தோடவும் இருக்கக்கூடிய பர்சன்னு பார்த்தா அது மூல நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்ன மாதிரி தொழில் இருக்குதுன்னு பார்த்தா, நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான தொழில்கள் உங்களுக்கு பொருத்தமானது இருக்கும். ஜோதிடம் பார்க்குறவங்க அவங்களுக்கு செட் ஆகும். கோயில் அர்ச்சகர், அடுத்தவங்களுக்கு அந்த கதை சொல்கிறது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார் அந்த மாதிரி. அதே போல் ஒரு சூப்பரான ஒரு ராஜதந்திரின்னு சொல்லலாம். செம்மையாக ஐடியா கொடுப்பார். மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் வேறு மொழியில் பேசுனா இன்னொரு மொழியில் அந்த புத்தகத்தை தமிழில் எழுதுறது, தமிழில் இருக்கிறத ஹிந்தியில் எழுதுறது, ஹிந்தியில் இருக்கிறது இங்கிலீஷ் தமிழில் எழுதுறது, இந்த மாதிரி மொழிபெயர்ப்பாளர். அதுபோல் பல்துறை மருத்துவர், மருத்துவத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க. மருந்துகள் விற்பனையாளராக இருக்கலாம்.
ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது, அதாவது ஆலோசனை கூறுறது, அதுபோல் சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஜட்ஜு அல்லது லாயர் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அரசியலில் சூப்பராக இருப்பாங்க, கவனிப்பாங்க, பத்திரிகையாளராக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய தொழிலாக இருக்கும். நண்பர்களே, நீங்கள் எந்த மாதிரி தொழில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மூல நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சாதகமான நிறம்னு பார்த்தா வெள்ளை கலரு ட்ரெஸ் பண்ணலாம் அல்லது மஞ்சள் கலர் ட்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் குருவோட அதிபதியாகிறனால, குரு பகவான் உங்களுக்கு அதிபதியாகிறனால மஞ்சள் நிறம் அணியலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை கலரில் ட்ரெஸ் போடலாம், அல்லது மஞ்சள் அல்லது வெள்ளையில் ஏதோ கர்ச்சீப் மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த மூல நட்சத்திரத்தில் வரும்போது, மூல நட்சத்திரம் வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி முதல் எழுத்து இந்த பேரில் வரணும், இந்த எழுத்தில் வரணும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அது கிடையாது. தாத்தா பாட்டி வைக்கிறாங்க, பெரியவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அதை வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண் அல்லது ஆண் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, மூல நட்சத்திரத்தில் பொண்ணு கட்டினா, மூல நட்சத்திரத்தில் பையனை கட்டினா இது குடும்பத்துக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வீட்டில் பெரியவங்க நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மூல நட்சத்திரத்திலிருந்து ஒரு பெண் அல்லது ஆணை நீங்கள் வரனா நீங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நிர்வாகத்திறன் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை விட அந்த நிர்வாகத்திறன் பயங்கரமாக இருக்கும். இவங்களுக்கு பயங்கரமாக ஐடியா கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி பிஸ்னஸ் பண்ணால் அப்படி ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி அது செட் ஆகாது. அதனால் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீ எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், நீ எப்படி எங்கள் அப்பாவுக்கு அப்படி சொல்லலாம், எங்கள் அம்மாவுக்கு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரலாம். அதனால தான் இந்த மூல நட்சத்திரம் பாவப்பட்ட நட்சத்திரம் மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வேறு பல கருத்துக்கள் இருக்கலாம். பட் ஆனால் இது மூல நட்சத்திரம் ஆணோ பெண்ணோ ஆதிக்கம் அதிகமாகிறனால அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே டாமினேட் இருக்கிறனால கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரலாம். சூரியன், குரு, செவ்வாய் இந்த காலகட்டங்கள் வரும்போது மூல நட்சத்திரத்துக்கு செட் ஆகாது. ஸோ பின்வரும் பரிகாரங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ராகு கேது பரிகாரம் பண்ணலாம். அதே போல் வியாழக்கிழமை நாட்கள் குரு பகவான் வழிபாடு செய்யலாம். அதே போல் ராகு கேது மந்திரங்கள் சொல்கிறது, குரு பகவானுடைய மந்திரத்தை என்றைக்குமே வீட்டில் பாடிட்டு இருக்கிறது அல்லது பாட வைக்கிறது அல்லது படிக்கிறது இது மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி வழிபாடு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்கிற அந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் குறையும். அப்படிங்கிறனால இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதுபோக ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்யலாம். கோதண்ட ராமர் வழிபாடு அதுவும் நீங்கள் செய்யலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அதுவும் நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை, அந்த நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தடை தாமதம் இடர்பாடுகள் இதெல்லாமே சரியாகும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு அற்புதமான வாழ்வாக அந்த வாழ்வை மாற்றிக்கலாம் நாம். நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இதில் மூல நட்சத்திரமான நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா தெளிவான பலன் மற்றும் வழிபாடு பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மேற்சொன்ன பரிகாரங்கள் வழிபாடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொண்டே கொடுத்து மூல நட்சத்திரத்துக்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்களை அவருடைய வழி நடத்துதலின்படி செஞ்சு இன்னுமே ஒரு பெரிய வெற்றியை, பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ தப்பில்லை, அதை ட்ரை பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.